எனது பெயர் ஈகசிங்கம். நான் இப்போது இந்த கல்லூரியில் பிரதி அதிபராக கடமையாற்றுகிறேன். நான் கடந்த 20 வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறேன். இந்த கல்லூரிக்கு 2003ஆம் ஆண்டில் கடமையாற்ற வந்திருக்கிறேன். அதற்கு முதல் முசல்லாவர் சரஸ்வதி மத்திய கல்லூரியின் பிரதி அதிபராக கடமையாற்றியிருக்கிறேன். இப்போது 2003இலிருந்து இந்த கல்லூரியின் உயர்தர வகுப்பு பகுதி தலைவராக கடமையாற்றி வந்தேன். 2009ஆம் ஆண்டு அதிபர் பரீட்சையில் சித்தியடைந்து அதிபர் தரம் கிடைத்தமை காரணமாக கடந்த ஆண்டிலிருந்து இந்த கல்லூரியில் பிரதி அதிபராக கடமையாற்றி வருகிறேன். இங்கு எங்கள் கல்லூரியை பொறுத்தளவில் 1988ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி மிக ஒரு வளர்ந்து வருகின்ற கமலை பகுதியில் வளர்ந்து வருகின்ற ஒரு தமிழ் கல்லூரியாக விளங்கி வருகிறது. எமது கல்லூரியின் கல்வி வளர்ச்சிக்காக எங்கள் பாடசாலைக்கு வந்துள்ள புதிய அதிபர் ரகு அவர்களும் எமது கல்லூரியின் ஆசிரியர்கள் 40 பேரும் மிகவும் அக்கறையுடன் இந்த கல்லூரியின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 2 வருடங்களாக எங்கள் கல்லூரியின் புலமைப்பரிசில் பரீட்சையில் 11 மாணவர்கள் 2010இல் சித்தியடைந்து இருந்தார்கள். அதேபோல 11ஆம் ஆண்டிலும் 11 மாணவர்கள் சித்தியடைந்திருந்தார்கள். அநேகமான மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்று மிகுந்த சிறந்த பெறுபவர்களை பெற்றிருந்தார்கள். அதே போல உயர்தர வகுப்பிலும் ஒரு மாணவி கடந்த ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கின்றார். ஏனைய மாணவிகள் கடந்த வருடத்தில் பல சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல சாதாரண பரீட்சை எடுத்தோம் என்றால் 65 மாணவர்களில் 32 மாணவர்கள் AL வகுப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறந்த கல்வி பெறுபவர்களை அண்மை காலமாக இந்த பாடசாலை பெற்று வருகிறது. எமது கல்வி மேம்பாட்டுக்காக நாங்கள் செய்கின்ற வேலை திட்டங்களை குறிப்பிடுவோமானால் குறிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாஸ் மேலதிக வகுப்புகளை எங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மாலை நேரங்களில் வைத்து வருகிறார்கள். அதே போல எங்கள் கல்லூரியின் பழைய மாணவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக வெளிநாடுகளில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் புலமைப்பரிசிலை ஏழு வகுப்பில் கல்வி இருக்கின்ற மாணவர்களுக்கு புலமைப்பரிசில் வழங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதே போல வளவாளர்களை வெளியிலிருந்து எடுப்பித்து நாங்கள் இங்கே மேலதிக பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்குகிறோம். அதே போல செமினார் போன்ற நடவடிக்கைகளிலும் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்களது கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றோம். விளையாட்டுத்துறை எடுப்போமானால் எங்கள் பாடசாலைக்கு ஒரு நிரந்தர விளையாட்டு மைதானம் இல்லாமல் பெரிய குறைபாடாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் விளையாட்டு மைதானம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அரசியல் சார்ந்த தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இருந்த போதிலும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் விளையாட்டுப் போட்டிகளை வேறு மைதானங்களை பயன்படுத்தி விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறோம். அதே போல அந்த விளையாட்டுப் போட்டியின் அங்கமான எங்கள் பேண்ட் வாத்திய குழுவும் சிறந்த ஒரு பேண்ட் வாத்திய குழு இருக்கின்றது. அவற்றை சிறந்த ஆசிரியர்கள் பயிற்றுவித்து வருகிறார்கள். அண்மையில் நடந்த வலயமட்ட ரீதியான பேண்ட் வாத்திய குழு போட்டியில் எங்கள் பாடசாலை வலய மட்டத்தில் ஏனைய சிங்கள மொழி பாடசாலைகள் உடன் போட்டி போட்டு 3வது இடத்தை பெற்றமையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட முடியும். இதற்காக அந்த பேண்ட் அணியை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியை தர்சினி அவர்களை
ஆசிரியை கிருஷ்ணா அவர்களை இந்த சந்தர்ப்பத்தை நான் பாராட்டலாம் என்று இருக்கின்றேன். அதைவிட அறிவுத்திறன் வளர்க்கின்ற சமூகவியல் போட்டிகள், மனித உரிமை கழக போட்டிகள், தமிழ் மொழித்திற போட்டிகள் போன்றவற்றில் அறநெறி வகுப்பு போட்டிகளிலும் எங்கள் கல்லூரி மாணவர்களை நாங்கள் ஈடுபடுத்தி மிக சிறந்த பெறுபவர்களை பெற்று வருகிறோம். மாகாண மட்டத்தில் அல்ல, தேசிய மட்டத்தில் கூட எங்கள் கல்லூரி மாணவர்கள் சாதனையை நிகழ்த்திய வரலாறு காணப்படுகிறது. எங்கள் கல்லூரி ஆரம்பத்தில் 128 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அண்மை காலத்தில் சுமார் 1007 மாணவர்கள் எங்கள் கல்லூரியில் கல்வி பயின்று வருகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு 24 வருட கால வளர்ச்சியிலே இது ஒரு பாரிய மைல்கல் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். ஆரம்பத்திலே 7-8 ஆசிரியர்கள் கடமையாற்றி இருந்தாலும் அண்மை காலங்களாக எங்கள் கல்லூரியில் அண்மையில் சுமார் 40 ஆசிரியர்கள் கடமையாற்றி வருகிறார்கள். பெற்றோர்களுடைய ஈடுபாட்டை குறிப்பிடுவதானால் இவ்விட பெற்றோர்கள் மிகவும் எங்கள் கல்லூரியில் மிகவும் அக்கறையுடன் ஒத்துழைத்து வருகின்றமையையும் குறிப்பிட முடியும். எந்த பாடசாலையில் எந்த ஒரு விழாவானாலும் நிகழ்வானாலும் அவர்கள் எந்த ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தவறு. எனவே பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த கம்பளை பகுதியின் தமிழ் பாடசாலையாகிய இந்த தமிழ் வித்தியாலயத்துக்கு அவர்களுடைய ஈடுபாட்டை நாங்கள் பெரிதும் பாராட்டுகின்றோம். செயற்திட்டங்களை நாங்கள் குறிப்பிடுவதால் அந்த செயற்திட்டங்களை நாங்கள் சிறப்பாக நடாத்துவதற்கு எங்களுக்கு பண வசதியின்மை காணப்படுகிறது. எனவே எங்களுக்கு குறிப்பாக பண வசதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்குகள் இருந்தால் இன்னும் நமது செயற்திட்டங்களை மிக சிறப்பாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். நாங்கள் வைக்கின்ற மேலதிக வகுப்புகளுக்கு மாணவர்கள் ஒழுங்காக வராத ஒரு குறைபாடு காணப்படுகிறது. இதற்காக நாங்கள் பெற்றோர் ரீதியான வகுப்பு ரீதியான பெற்றோர் சந்திப்புகளை எல்லா வகுப்புகளும் நடாத்தி வருகிறோம். அந்த வகையிலே அந்த பெற்றோர்கள் எங்களுக்கு பாரிய அளவில் ஒத்துழைத்தால் நாங்கள் இந்த மேலதிக வகுப்புகளை நடத்தி அவர்களது கல்வி வளர்ச்சிக்கு நாங்கள் எங்களாலான பங்களிப்பினை வழங்க உதவியாக இருக்கும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவதுடன் அண்மையில் நடைபெற்ற சாதாரண பரீட்சையில் சுமார் 32 மாணவர்கள் எங்கள் கல்லூரியிலிருந்து உயர்தர வகுப்புக்கு செல்ல தகுதி பெற்றிருக்கிறார்கள். எனவே இவர்களது உடனடி வகுப்பை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு இடப்பற்றாக்குறை காணப்படுகிறது. ஆசிரியர்கள் தயாராக இருந்த போதிலும் நாங்கள் வகுப்பை உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத வசதியின்மை, இடவசதியின்மை காணப்படுகிறது. எனவே எங்கள் கல்லூரிக்கு போதிய இடவசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான ஒழுங்குகளை திணைக்களத்தினர் செய்து தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். எங்கள் பாடசாலையின் சுற்றாடலை நாங்கள் எடுத்து நோக்க முடியும். எங்கள் பாடசாலை சுற்றாடல் அபிவிருத்தி அண்மை காலங்களில் மிக உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறது. எங்கள் சுற்றாடலை மாதிரி அமைப்பாக கொண்டு பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு செல்கின்றார்கள். உள்ளக வெளியக சுற்றாடல்கள், அலுவலக ஒழுங்கமைப்புகள், பாடசாலை திட்டமிடல் ஒழுங்கமைப்புகளை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து பார்வையிட்டு செல்வதை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒன்றை குறிப்பிட முடியும். எங்கள் கல்லூரி மாணவர்கள் வசதியாக இருந்து கல்வி கற்பதற்கான தளபாட பற்றாக்குறை காணப்படுகிறது. அந்த தளபாட பற்றாக்குறை காரணமாக சில மாணவர்கள் நின்று கொண்டு கல்வி பயில வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. ஒரே நாற்காலியில் இருவர் இருந்து கல்வி கற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த தளபாட பற்றாக்குறையும் நீக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. நாங்கள் வேறு விடயங்களை குறிப்பிடுவதானால் இரண்டாம் மொழியாகிய சிங்கள மொழியை கற்பிப்பதற்கு ஒரே ஒரு ஆசிரியர் காணப்படுகிறார். எனவே எங்கள் கல்லூரிக்கு
சிங்கள மொழி இரண்டாம் மொழியாக கற்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார். அதேபோல உடற்பயிற்சி பிடி ட்ரெயின் ஆசிரியரும் எங்கள் கல்லூரியில் இல்லை. ஆனால் அந்த பாடத்தை நாங்கள் வேறு ஆற்றல் உள்ள ஆசிரியர்களை கொண்டு அவற்றை நிறைவேற்றி வருகிறோம். எனவே எங்கள் கல்லூரிக்கு சிங்கள பாடத்தை கற்பிப்பதற்கும் உடற்பயிற்சி கற்பிப்பதற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இதைவிட எந்த ஒரு பற்றாக்குறை இருந்தாலும் இருக்கின்ற வளங்களை உச்ச அளவில் பயன்படுத்தி நாங்கள் எங்கள் கல்லூரியின் வளர்ச்சியில் சிறப்பாக எங்கள் மாணவர்களை வழிநடத்துவதற்காக எங்கள் கல்லூரியின் அதிபரும் ஆசிரியர் குழாமும் தயாராக இருப்பதை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுவதுடன் அண்மை காலத்திலே எங்கள் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திரு ஜீவரட்னம் அவர்கள் கோட்டக்கல்வி படிப்பாளராக பதவியேற்று உயர்வு பெற்று கோட்டக்கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றி வருகின்றார். அவர் கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு பாரிய பங்காற்றி இருக்கிறார். எங்கள் கல்லூரி ஆரம்பத்திலே 2 கட்டிடங்களுடன் தொழிற்பட்டது. இப்போது பார்க்கின்ற போது பல்வேறு கட்டிட வசதிகளுடன் பல்வேறு உயர்ந்த கம்பளை பகுதியிலேயே பல்வேறு உயர்ந்த விழுமியங்களை கொண்டு கல்வி பெறுபவர்களை கொண்டு விளங்குவதற்கு அவருடைய பங்களிப்பும் பாரிய அளவில் இருந்தது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.